வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையான உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குடும்ப நாவல் தான். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வைர மூக்குத்தி. இதுதான் அந்த குடும்ப நாவல். ஒரு வாசிக்க எளிமையான சுவாரஸ்யமான நாவல் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த நாவலை பொறுத்தவரையும் ஒரு பிற்போக்குத்தனமான பார்வையும் இருக்குது, முற்போக்குத்தனமான பார்வையும் இருக்குது. ஸோ பிற்போக்குத்தனமும் முற்போக்குத்தனமும் கலந்த ஒரு நாவல் அப்படின்றத நான் சொல்லலாம். ஸோ அதோட கதை களம் என்ன, இந்த நாவல் எந்த வகையில் பிற்போக்குத்தனமாக தோன்றுறது, எந்த வகையில் வந்துட்டு ஒரு முன்னோக்கி நகர்த்தி செல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அந்த நாவலுடைய கதை களம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சாம்பவி அப்படின்ற ஒரு பெண், அவளை சுற்றி தான், அவளை மையமாக தான் கதை மொத்தமே நிகழுது. அவள் வந்துட்டு ஒரு வாழ்ந்து நொடிச்சு போன குடும்பத்தை சேர்ந்தவள். அவன் குடும்பம் நல்லா ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம் தான், நொடிச்சு போன குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு 3 அக்கா, அதில் 2 பேர் கல்யாணமாகி ஒரு பெரிய இடத்துல கல்யாணமாகி போயிட்டாங்க. பட் அவங்க பெரிய இடத்துல கல்யாணமாகி போனதுக்கு பிறகும் பிறந்த வீட்டுக்கு வந்து ஒன்றும் செய்யக்கூடியவங்க கிடையாது. சும்மா பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு தங்களுடைய சொகுசாக வாழ்கிற வாழ்க்கையை காமிச்சிக்கிட்டு திரும்பி போகிறவங்களா இருக்காங்க. இன்னும் ஒரு அக்கா இருக்கா, அவளை பொறுத்தவரையும் அவள் கொஞ்சம் ஊனமுற்றவள். அதனால் அவளுக்கு கல்யாணம் அமைகிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. அதற்கடுத்து 4வது இந்த பெண். இவளுக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கான். ஸோ வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மாலாம் இப்போ ஒரு மாத வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக இருந்து மாத வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை பார்த்தோன்னா இங்கே திருமணத்தை குறித்த சிக்கலை இந்த நாவல் மையமாக பேசுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 அக்கா கல்யாணமாகி போயிட்டாங்க. நல்லா வரதட்சணை போட்டு தான் அவங்க அப்பா இருந்த கொஞ்சம் சொத்தெல்லாம் விற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பெண்கள் குடும்பத்தை வந்து கொஞ்சம் கூட பார்த்துக்கல. அடுத்து 3வது அக்கா குடும்பத்துக்காக நல்லா வந்துட்டு உழைக்கக்கூடிய ஒரு பெண், ஆனால் அவள் ஒரு ஊனமுற்றவள். அதனால் அவரை கல்யாணம் பண்ணிக்க யாருமே இல்லை. ஸோ இந்த ஒரு இதை பார்க்கும்போது சாம்பவிக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தின் மீதே ஒரு கேள்விக்குறி எழுது. இது என்ன, ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன, இவ்வளோ நகை போட்டு இவ்வளோ பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, இது ரொம்ப ஒரு கேவலமான முறை இல்லையா அப்படின்னு திருமணத்தை குறித்து அவளுக்கு ஒரு சலிப்பும் ஒரு ஒரு வித்தியாசமான கருத்து இருக்குது. இது ஏன் அவசியம் தானே அந்த சமூகத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடியவளாக இருக்கா. ஆனால் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிற சில நிகழ்வுகள், அதை தொடர்ந்து ஒரு தனிமையான சூழ்நிலை வந்து சாம்பவியே காதல் வயப்படுறான். அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞனோட காதல் வயப்படுறா. காதல் வயப்பட்டு அடுத்து திருமணம் வரையும் போகிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி தான் தெரியுது ஒரு விஷயம், 2 பேரோட ஜாதிகளும் வேறு, 2 பேரும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் குடும்பத்தில் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதை தொடர்ந்து சாம்பவியோட வீட்டில் பல துயரமான நிகழ்வுகள் நடக்குது. இந்த பக்கம் அந்த துயரத்தை தாங்கிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கும் போகணும். ஏன்னா பையன் வந்து கல்யாணம் ஆகி கூட்டு தானே போயிடுவான். ஸோ மாமியார் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவளுக்கு ஏற்படுற சிக்கல், ஏன்னா அந்த காதல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாச்சு. அதை பற்றி அவங்க கவலைப்படல, நல்லா லவ் பண்ணாங்க. பட் திருமணம் மாமியார் வீட்டுக்கு போனப்பன்றப்ப அவள் சந்திக்கிற சவால்கள், அதில் உள்ள முரண்பாடுகள். ஏன்னா அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட பையன், அவனுடைய அம்மா பார்த்தோன்னா சிட்டுன்னு விழுகிறாங்க, எரிஞ்சு விழுகிறாங்க. ஏன்னா அவங்களையும் முழு குற்றவாளி ஆக்கிட முடியாது. அவங்களுக்கு என்ன விஷயம்னா பார்த்தா, அவங்களும் அவங்க அப்பாவை இழந்ததுக்கு பிறகு தன்னுடைய 3 பிள்ளைகள், மூத்த மகன் 2 பெண்களை வச்சு வளர்த்துருக்காங்க. அவங்க கணக்கு பண்ணதை அவங்க அண்ணன் பொண்ணுக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணிடுவோம், அண்ணன் பையனுக்கு நம்மளுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவோம். ஸோ அண்ணனுடையும் நம்ம ஒட்டுன மாதிரி இருக்கும், ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்தை ஈஸியாக முடித்த மாதிரி இருக்கும், நமக்கும் நல்ல மருமக கிடைச்சிடும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கில் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இவ்வளோ கணக்குகளோட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விதம் படிக்கும்போது நமக்கு தெரியும். பட் அதை உடை தெரிஞ்சுட்டு இந்த பெண்ணு வீட்டுக்குள்ளே வரான். அது மட்டும் இல்லாமல் இவன் வரும்போது இவருடைய சேலரிலாம் அவங்க வீட்டுக்கு கொடுக்குறான், பிறந்த வீட்டுக்கு கொடுக்குறான். இது வந்து காதலிக்கும் போது 2 பேரும் பேசி முடிவெடுத்து தான், நான் சம்பளத்தை தரமாட்டேன், பிறந்த வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் திருமணத்திற்கு பிறகு காட்சிகள் மாறுது. மாமியார்காரங்க மிரட்டும் போது பையன் எழுத்து பேச மாட்டேங்கிறான். எங்கள் அம்மா கேட்குறாங்க, நீ பணம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி முரண்படுறான். அதுக்கு முன்னாடி காதலிக்கும் போது வேறு மாதிரி இருந்தவன் கல்யாணத்துக்கு பிறகு முரண்படுறான். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கூட இந்த பெண் ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய குடும்ப சூழ்நிலை சேர்ந்தவன், அந்த குடும்பம் அசைவம் சாப்பிடக்கூடிய குடும்ப சூழ்நிலை. ஸோ அதுலேயும் முரண்பாடுகள் வருது. இப்படி பல முரண்பாடுகள். ஏன்னா இப்போ நம்ம லவ் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு நல்ல பக்கத்தை மட்டும்தான் காமிச்சிக்கிருப்போம், அல்லது அந்த நம்மளுடைய பார்ட்னர், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், அவங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு பாகத்தை தான் காமிப்போம். அது நம்மளுடைய நல்ல பக்கமோ கெட்ட பக்கமோ அவங்களுக்கு எது தேவை, எதை செஞ்சால் அவர்கள் கவரப்படுவார்கள், அவங்கள ஈர்க்க முடியும், அதைத்தான் நம்ம காமிக்கணும். நம்மளுடைய முழு பரிணாமத்தை நம்ம காட்டுறது கிடையாது. எப்படி சொல்லணும்னா, இப்போ இந்த வீடியோ ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டு என்னுடைய மூஞ்சி எவ்வளோ தூரம் தெரியுதுன்னா இதை மட்டும்தான் நான் கரெக்டாக ஒழுங்குபடுத்திட்டு உட்காந்துருப்பேன். கீழே நான் பேண்ட்டு போட்டு டக்கின் பண்ணிட்டு உட்காந்துருக்கேனா, பேண்ட்டு போட்டு டக்கின் பண்ணாமல் உட்காந்துருக்கேனா, டவுசரோட உட்காந்துருக்கேனா, லுங்கியோட உட்காந்துருக்கேனா, அல்லது குளிச்சு முடிச்சு துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கேனா, அது உங்களுக்கு தெரியாது. இங்கே இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்க நான் மட்டும்தான் சரி இது நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ காதலும் அந்த மாதிரி தான். நம்மளுடைய பார்ட்னருக்கு
ஆணுக்கு பெண்ணுக்கும், பெண்ணுக்கு வந்து ஆணும் அவங்களுக்கு எதை செஞ்சால் ஈர்க்கப்படுவார்களோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். பட் நீண்ட நாள் காதலில் வந்து இருக்காது. ஒரு ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறவங்களுக்கு முழு பரிணாமம் தெரிஞ்சிருக்கும். பட் குறுகிய காலம் ஒரு 3 மாத காதலில் மேரேஜ் பண்ணுறேன், 6 மாத காதலிலே மேரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு முழு பரிணாமம் தெரியாது. அதுதான் திருமணத்துக்கு பிறகு சிக்கலாக இருக்கும். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியும் என் வாழ்க்கை மோசமாக இருக்குன்னா, லவ் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய முழு பரிணாமத்தை காமிச்சிங்களா, அல்லது உங்கள் பார்ட்னருக்கு தேவையான பக்கத்தை மட்டும் காமிச்சிங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். பல காதல் திருமணங்கள் தோல்வி அடைகிறதுக்கும் திருமணத்துக்கு பிறகு நிறையா சண்டை சச்சரவு வர்றதுக்கும் இந்த போலி தோற்றம், மாய தோற்றத்தை காட்டுறது தான் காரணம். ஸோ அது வந்து இந்த நாவலை படிக்கும்போதே வெளிப்படுது. பட்டு அதை தொடர்ந்து அவள் வாழ்க்கையில் என்ன மாதிரி சிக்கல் இருக்குது, இறுதியாக அவள் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் கதையோட இறுதி பகுதியாக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த கதையை படிக்கும்போது 2 வகையான கருத்துக்கள் தோணும். ஒரு முற்போக்குத்தனம், பிற்போக்குத்தனம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லவ் மேரேஜை எதிர்க்கக்கூடிய ஆள்கள் அவங்களாம் படித்தாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்குலாம் எப்படின்னா, பார்த்தோம்ல நம்ம சொல்கிற மாதிரி தான் நடக்குது, இந்த லவ் பண்ணிக்கலாம்னா பிரச்சனையா, அதுவும் ஜாதி விட்டு ஜாதிலாம் மாதிரி பண்ணலாமா, அந்த பாரு இவன் வந்து இந்த பொண்ணு சாப்பிடாது, அசைவம் சாப்பிடாது, அவன் சைவம் சாப்பிட மாட்டான், எப்படி முட்டிக்கிருக்கான் பாரு, அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்டு, இந்த அதுவும் இந்த காதல் திருமணம் தப்பு, அதுவும் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற ஒரு தோற்றம் டக்குன்னு படிக்கும்போது நம்ம கிடைக்கும். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு சில முரண்பாடுகள் கரெக்ட். இந்த உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படுற முரண்பாடுகளோ, தொழில் சார்ந்த முரண்பாடுகளோ, இதெல்லாம் என்ன ஒரு காலத்தில் தொழில்கள் சார்ந்த ஜாதிகளே உருவானுச்சு, அதனால தான் ஒரு ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி அது மாறிடுச்சு, அந்தந்த ஜாதி அந்த தொழிலை பார்க்கல, வேறு வேறு நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இருந்தாலும் ஜாதிய கோட்பாடுகளுக்குலாம் நம்ம பிடிபட்டிருக்கோம், அது வேறு டாபிக். ஸோ அந்த பிற்போக்குத்தனமானவர்கள் வாசிக்கும் போது இப்போ இது ஒரு பாயிண்டாக கிடைக்கும், லவ் மேரேஜ்னால தப்பு, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணது தப்பு அப்படின்னு. அதே நேரம் முற்போக்குத்தனம் அந்த பெண்ணே கதாபாத்திரம் சாம்பவி அவளே சொல்கிற அரேஞ்ச் மேரேஜை குறித்து ஒரு பார்வை வைக்கிறாள். இவ்வளோ நகை போட்டால் தான், இவ்வளோ பணம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இது வியாபாரம், இது கல்யாணம் கிடையாதுல்ல, இது வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் போகிற இடத்துல கூட பணம் கொடுத்தா கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு இதுதானே அப்படின்னா ஒரு பெண் கேரக்டர் போல்டாக பேசுது. திருமணம் அவசியம் தானா அப்படின்னு கேட்குது. திருமணத்துக்கு பிறகான சிக்கல்களில் அவள் வந்துட்டு எப்படி ஏற்றுக்கிறா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படி ஏற்றுக்கக்கூடிய பெண்ணாக அவள் இல்லை. நான் ஒரு தனித்து நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் நிம்மதியாக இருந்தேன், நீ வந்து தான் என் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றுனன்னு கிடையாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடியவளாக, துணிஞ்சு இருக்கக்கூடியவளாக இருக்கா, ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பார்வைகளுமே இருக்குது. காதல் திருமணம் வந்து பண்ணாலே உருப்படாது, வாழ்க்கை விளங்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. அதே நேரம் அரேஞ்ச் மேரேஜெலாம் காசு கொடுத்தானே பிஸ்னஸ் பண்ணி முடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிட்டாலே எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்திலேருந்து விடுபடக்கூடிய ஒரு உமன் எம்பவர்மெண்ட். இது மாதிரி பல்வேறு கதைகள் ஒரு மிக்சடாக தான் இருக்குது. வாசிக்க ரொம்ப எளிமையான சுவாரஸ்யமான நாவல். அவசியம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாசித்து பாருங்கள், லைப்ரரியில் கூட கிடைக்கலாம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வைரமுகுதி. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றிய அறிமுகங்கள் நம்ம சேனலில் இருக்குது. நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு புதிய புத்தகத்தோட தகவலை பற்றி தகவல்களோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.